இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. கல்லால் எறியப்பட்டாலும் கடவுள் மீது ஆழ்ந்த விசுவாசம் கொண்டு நம்பிக்கை கொண்டு தன் உயிரை கடவுளுக்காக அர்ப்பணித்த திருத்தூதர் புனித பர்னபாஸ் அவருடைய விழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். இந்த திருத்தூதர் பர்னபாஸ் அவர்கள் பவுலோடு இணைந்து ஆண்டவருடைய நற்செய்தியை புறவினத்திற்காக போதித்தார்கள். இந்த புறவினத்திற்கு நற்செய்தியை போதிப்பதற்கு இவர் ஒரு புறவினத்தார் கிடையாது, மாறாக இவர் ஒரு யூதர். ஒரு யூதராக இருந்தாலும் அந்த யூதருக்குரிய திருச்சட்டங்களை எல்லாம் கெட்டியாக பிடித்து கொண்டில்லாமல் இறைவன் அனைவருக்கும் சொந்தம் என்ற ஒரு ஆசிரோடு புறவினத்தாருக்கு நற்செய்தியை அறிவித்த ஒரு மிகப்பெரிய அற்புதமான திருத்தூதர். கடவுளுடைய நற்செய்தியை அறிவிக்கின்ற ஒவ்வொருவரும் அவருடைய பொற்பாதங்கள் அழகானவை, பேற்றினை பெற்றவர்கள், அருள்வாழ்வை பெற்றவர்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் நிறைவாக பெற்றவர்கள். இருப்பினும் தங்கள் உயிரை தியாகம் செய்யக்கூடியவர்கள். தங்களுடைய உயிரை இயேசுனுடைய உயிரை விட அவர்கள் பெரிதாக கருத மாட்டார்கள். எனவேதான் புனித பர்னபாஸ் கல்லால் எரிந்து கொல்லப்படுகின்ற அந்த நிலைக்கு தள்ளப்பட்டாலும் கடவுள் மீது இருந்த நம்பிக்கை அவரை தளர விழச் செய்யவில்லை. அன்புமிகு இறை மக்களே, எனவே இன்றைய முதல் வாசகம் திருத்துதர் பணி 11 21 முதல் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 3 பர்னபாஸ் எங்கே அனுப்பப்படுகின்றார் என்று பார்க்கும் பொழுது, பெருந்தகையான மக்கள் இயேசுவின் மீது விசுவாசம் கொண்டு உயிர்த்த ஆண்டவர் விண்ணகத்திற்கு சென்ற பொழுது பெருந்தளான மக்கள் இயேசுவிடம் திரும்பி வருகிறார்கள். இயேசுடைய வார்த்தையை கேட்க ஆவலோடு இருக்கிறார்கள். இந்த செய்தி எருசலேம் முழுவதும் பரவ அந்த நேரத்திலே அந்தியோக்கியாவிற்கு பர்னபாஸை அனுப்புகின்றார்கள். அங்கே அந்த அந்தியோக்கியாவுக்கு சென்றவுடன் பர்னபாஸ் என்ன செய்கிறார்? கடவுளின் அருண் செயலை கண்டு மகிழ்ச்சி அடைகிறார். அந்த அந்தியோக்கியாவிலே மக்கள் விசுவாசத்தில் மூழ்கியிருப்பதைக் கண்டு பர்னபாஸ் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார். ஒரு பங்கிற்கு நாம் செல்லும் பொழுது அந்த மக்கள் இறை விசுவாசத்தில் இருக்கும் பொழுது அந்த குருவானவருக்கு இன்னும் இரட்டிப்பான ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தது போல மிகுந்த விருப்பத்தோடு இறைப்பணியை ஆற்றுவார். அதுபோலதான் பர்னபாஸ் மிகுந்த விருப்பத்தோடு மேலும் மேலும் அந்த மக்களை இறை விசுவாசத்தில் ஊக்கப்படுத்துகிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை திருத்துதர் பணி 11ஆம் அதிகாரம். பர்னபாஸ் என்பவர் யார்? அவர் நல்லவர். அவர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு, முதலில் நல்லவர், இரண்டாவது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர், மூன்றாவதாக நம்பிக்கை நிறைந்தவராய். அவர் மட்டும் நல்லவராக இல்லை, அவர் மட்டும் தூய ஆவியால் நிரப்பப்பட விரும்பவில்லை, அவர் மட்டும் ஆண்டவர் மீது நம்பிக்கையை உள்ளவராக இல்லை. நான்காவதாக அவர் என்ன செய்கிறார்? பெருந்தளான மக்களை ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ள செய்து ஆண்டவரிடம் சேர்க்கின்றார். அன்புமிகு இறை மக்களே, ஒவ்வொரு திருத்தூதர்களும் மக்களுக்காக பணி செய்யக்கூடியவர்கள். மக்களை மனமாறச் செய்து தூய்மை வழியில் நடத்தி தூய்மையான இறைவனிடம் சேர்க்கக்கூடிய ஒரு உன்னத பணிதான் திருத்துதர் பணி. அந்த பணியை செய்வதற்காகத்தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய பணிக்காக நம்மையே முழுமையாக அர்ப்பணிப்போம். புனித பர்னபாஸை போல என்னாலும் ஆண்டவருக்கு உகந்த ஒரு இறைப்பணி ஆற்றக்கூடிய வல்லமையும் அருள் ஆசிரியம் வேண்டிய நேரத்திலே இறைஞ்சுவோம். என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, புனித பர்னபாஸ் திருத்தூதரை எங்களுக்கு தந்தமைக்காக திரு ஆவியில் அவருடைய இரத்தத்தை சிந்தி நாங்கள் ஒவ்வொருவரும் நம்பிக்கை கொள்வதற்கு, திடம் கொள்வதற்கு, எங்கள் வாழ்வையும் விசுவாசத்தில் ஆழப்படுத்த எங்களுக்கு ஒரு முன் உதாரணமான திருத்தூதராக பர்னபாஸை தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். அவரை போல என்னாலும் இறை வார்த்தையை போதித்து இறை நற்செய்தியாளராக இயேசுவின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொள்ளச் செய்ய எங்களை ஆசிர்வதியும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. கல்லால் எரிந்தாலும் கடவுள் மீது நம்பிக்கை நாம் இழக்கக்கூடாது. ஆமேன்.